நேத்து ஒரே நாள்ல உலகத்தோட 3 மிகப்பெரிய கண்ட்ரில சுனாமி வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வல்கனோ எரப்ஷனும் நடந்திருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, கம்சக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யால ஒரு வெனின்சுலா இருக்கு. இங்க தான் வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்க வந்து கடற்பகுதியில கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் டெப்த்ல 8.8 ரேஞ்சில வந்து எர்த்குவேக் வந்திருக்கு. இது எவ்வளோ பெருசு அப்படின்னா வந்து இருக்கத்திலே நோட் பண்ணப்பட்டதுல ஹையஸ்ட்ல 6th பிளேஸ் தான் வந்து இந்த 8.8. அப்போ ரொம்ப பெரிய ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு. இது சுனாமியை ட்ரிகர் பண்ணி விட்டதுனால ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து சுனாமி வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அலர்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரஷ்யா, ஜப்பான், யுஎஸ், நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கண்ட்ரிஸ்க்கு வந்து அலர்ட்டை கொடுக்குறாங்க. ஹைலைட்டாக என்னென்னா வந்து ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் ஆல்ரெடி வந்து சண்டை போயிட்டுருக்கு. ஆனாலும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவை அலர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பசிபிக் ஓஷன் நியரில் இருக்க எல்லாரையும் வந்து எவாக்குவேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சொன்ன உடனே வந்து ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை கடல் ஓரத்தில் இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை எவாக்குவேட் பண்ணுறாங்க. அதுவும் சடனாக மொபைலில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எல்லாரும் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க, வந்து எவாக்குவேட் பண்ணுறாங்க. அப்படி எவாக்குவேட் பண்ணும்போது ஒரு பாட்டி மலை மேலேருந்து தவறி கீழே விழுந்து இறந்தும் போகிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வருது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரஷ்யாவில் சுனாமி வருது, ஜப்பான்லேயுமே சுனாமி வருது, அண்ட் அமெரிக்காலேயுமே வந்து சுனாமி வருது. பட் இதோட டெத் ரேஞ்ச் என்ன அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து இறந்துருக்காங்க. அதுவும் ஜப்பானில் இந்த தவறி விழுந்து இறந்துட்டாங்க சொல்லலை, அவங்க மட்டும்தான் இறந்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறதுனால எல்லாரையும் அலர்ட் பண்ணி எவாக்குவேட் பண்ணி இவ்வளோ பெரிய சேதத்தை தவிர்த்திருக்காங்கன்றது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். இது ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் கண்ட்ரிஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ். இப்போ இருக்க டெக்னாலஜி எல்லாத்துக்கும். சரி, இதோடு முடிஞ்சுதா அப்படின்னா வந்து கிடையாது. இந்த சுனாமி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு வல்கனவன் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. வல்கனை வெடித்து அதுலேருந்து லாவா வரத்தையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதோட முடிஞ்சிச்சா இல்லை இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது தெரியலை. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சயின்டிஸ்ட் அண்ட் த க்ரூ மெம்பர்ஸ்.